இவர்களே, இதற்கு ஒரு முன்மாதிரியான தாயையும் குர்ஆன் சொல்லுது. மொழி இதெல்லாம் பயானில் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும், நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். இது செய்யலுமா இயலாதா என்றதுக்கு குர்ஆனில் ஒரு தாயை பற்றி சொல்கிறான். இம்ரானுடைய மனைவி. இந்த இம்ரானுடைய மனைவி திருமணம் முடித்து குழந்தை தேவை, அல்லாஹ்விடம் ஒரு குழந்தையை கேட்கிறாள். கருவுறுகிறாள் அந்த தாய். திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையில் அந்த கருவுறுகிறாள். இப்போ அல்லாட்ட அந்த தாய் ஒரு பிரார்த்தனை செய்கிறாள். இன்னி நதர்துலக மாஃபி பத்னி முஹர்ரரா, யா அல்லாஹ், இப்போ கரு விட்டுட்டேன். ஒரு தாயுடைய பிரார்த்தனை. இந்த கருவில் வளர்றது ஆனா பெண்ணா எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உனக்காக இதை நான் அர்ப்பணிப்பேன், உனக்கு நேர்ச்சை செஞ்சிடுறேன். உன்னை நேசிக்கக்கூடிய பிள்ளையாக, உனக்காக வாழுகிற பிள்ளையாக, உன்னுடைய மார்க்கத்தை இந்த பூவுலகில் சுமக்கிற பிள்ளையாக வளர்ப்பேன் என்று உனக்கு வாக்கு தருகிறேன் என்கிறாள். கருவுற்றுகின்ற அந்த நிலையில் அந்த தாய் கருவுற்று அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்குது. அந்த தாய் நிறைய லட்சியங்களோடு இருந்தாள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு பணி செய்கிற ஒரு நல்ல குழந்தை வேண்டும், வரப்போகிறது என்ற ஒரு பெரும் லட்சியத்தோடு இருந்தால், அவர் அடுத்து அல்லாஹ்வோடு பேசுகிற வார்த்தை ஒரு செய்தி எங்களுக்கு புலப்படுத்துது. ஒரு ஆண் குழந்தை கிடைக்கணும், அந்த குழந்தையை கொண்டு இந்த பூவுலகில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு பணி செய்யணும் என்ற பெரிய லட்சியத்தோடு இருந்த அந்த தாய், குழந்தை கிடைக்குது. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறா, யா அல்லாஹ், குழந்தை கிடைச்சிட்டு, துஹா உன்சா, கிடைச்சிருக்கிறது பெண் குழந்தை, வலைச தக்கரு கல் உன்சா, ஆன போன பெண் இல்லை. அந்த தாயுடைய அப்படி தாய் ஏன் சொல்றா? தாய் பெரிய கனவோடு இருந்தா, ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் பெரும் லட்சியத்தோடு இருந்தா. ஆனால் ஆண் குழந்தை இல்லை, பெண் குழந்தை கிடைச்சிருக்கிறது. ஆனால் அளித்த வாக்கு நான் மீற மாட்டேன், இந்த குழந்தை உனக்காக வளர்ப்பேன். ஆனால் ஒரு பெண்ணை ஆணை போல பெண் இல்லை என்று சொல்லிட்டு அந்த தாய் ஒரு பிரார்த்தனை செய்கிறா, யா அல்லாஹ், என்னுடைய இந்த குழந்தையையும், நீ தந்திருக்கிற இந்த குழந்தையையும், இந்த குழந்தை பெருத்து ஆளாகி திருமணம் முடித்து அதனால் உருவாகும் ஒரு பரம்பரை, ஒரு சந்ததி, அந்த சந்ததியையும் ஷைத்தானை விட்டு பாதுகாத்துரு யா அல்லாஹ், ஷைத்தானை விட்டு பாதுகாத்துரு, இந்த மனித குலத்தின் விரோதியான ஷைத்தானை விட்டும் பாதுகாத்துரு. ஒரு தாயுடைய பிரார்த்தனை, ஒரு தாயுடைய பிள்ளைக்காக ஒரு தாயுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடம் மிக பெருமானம் இருக்கிறது. அந்த தாயுடைய பிரார்த்தனை அல்லாஹ் சொல்கிறான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனா, அல்லாஹ் தஆலா கபூல் ஹஸனா, அழகான முறையில் அதை ஏற்றுக்கொண்டான். மிக சிறந்த முறையில் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். அந்த தாய் செஞ்சதை விட மிக மிக சிறந்ததற்குள்ள ஒன்று இருக்குமா இருந்தால் அந்த மிக சிறந்த வழியில் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டதன் விளைவு அம்பத்தஹா நபாத்தன் ஹசனா, அம்பத்தஹா நபாத்தன் ஹசனா, ஒரு அழகான விதையாக, பிள்ளையாக அந்த குழந்தையை அல்லாஹ் வளரச் செய்தான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அம்பத்தஹா நபாத்தன் ஹசனா, ஒரு அழகான குழந்தையாக வளரச் செய்தான். இந்த குழந்தை எப்படியான குழந்தைன்னு சொன்னால், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு குர்ஆனில் 2 பெண்களை உதாரணமாக சொல்லுகிறார். ஈமான் கொண்ட ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு முன்னுதாரணமாக 2 பெண்களை சொல்லுகிறான். ஒன்று ஃபிர்அவுனுடைய மனைவி. அந்த ஃபிர்அவுனுடைய மனைவி, அவள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே, அரண்மனை வாழ்க்கை, தங்க அரியணைகள், தங்க தட்டிலும் தங்க குவளையிலும் உணவருந்தி நீர் குடிக்கக்கூடிய வசதி வாய்ப்போடு இருந்தால், அந்த உலகில் நான் தான் கடவுள் ரப்பு என்று சொல்லிக் கொண்டு வாழ்ந்த ஒருவனுடைய மனைவி, அத்துணை இன்பங்களையும் அனுபவிக்கிற வசதி பெற்ற ஒரு வீட்டில் வாழ்ந்த அந்த பெண் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அரண்மனை ஃபிர்அவுனுடைய அரண்மனை தான். இதனுடைய படுக்கைகள் தங்கத்திலான படுக்கைகள் தான். நான் நினைத்தால் என்னுடைய ஆடைகள் என்று படுக்கை என்றும் அத்துணையும் தங்கத்தினாலான ஆடைகளை அணிய முடியும். அப்படி ஒரு சொர்க்க வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆனால் யா அல்லாஹ், எனக்கு இது தேவையில்லை. ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், எனக்கு உண்ட சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை நீ கட்டு. அல்லாஹ்ட்ட கேட்கிறார், சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டு.
என்று கேட்ட ஒரு முதன்மை பெண்மணி ஃபிர்அவுனுடைய மனைவி. ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக சொன்ன அடுத்த பெண் மரியம். இந்த மரியமுடைய தாய் தான் கருவுறுகிற பொழுது பிரார்த்திக்கிறாள். பிறந்த பொழுது ஆணை போல பெண் இல்லை, ஆனால் இந்த குழந்தையும் இந்த குழந்தையுடைய சந்ததியினையும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பாயாக என்ற ஒரு தாயுடைய பிரார்த்தனை. மனிதன் தீண்டாமல் அல்லாஹ்வுடைய அற்புதத்தினால் மரியமுக்கு குழந்தை கிடைத்து மிக பரிசுத்தமான ஒரு குடும்பத்தை அல்லாஹ் உருவாக்கி வைக்கிறான். அந்த தாயுடைய பிரார்த்தனை. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நிறைவாக பிரார்த்தனை செய்யுங்கள் அன்பான தாய்மார்களே. தாயுடைய பிரார்த்தனைக்கு அப்படி ஒரு பெருமானம் இருக்கிறது. நம்முடைய தாய்மார்கள் வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால் அவர்களிடம் போய் அவர்களுக்கு என்ன பணிவிடை செய்தாவது அவருடைய பிரார்த்தனைக்கு உரியவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி ஒரு தாயுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு சக்தி மிக்கது அந்த தாயுடைய பிரார்த்தனை. அந்த மரியம் ஒரு மிக தூய்மையான ஒரு பெண்ணாக வளர்கிறாள். அந்த குடும்பம் அல்லாஹ்வினால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட குடும்பமாகவே மாறுகிறது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாயுடைய பிரார்த்தனை. ஷைத்தானை விட்டு இந்த பிள்ளையையும் இந்த பிள்ளையுடைய பரம்பரையும் பாதுகார் என்று அல்லாஹ் சொன்னானே, அல்லாஹ் பரிசுத்தமான குடும்பமாக மாற்றினான். இந்த பிள்ளை பிறந்து ஒரு நல்ல சாலிகான குழந்தையாக வளர்த்தெடுக்கிறான். ஒரு வயதை அடைகிறது. அந்த வயதை அடைந்தால் சொல்லுவோம், தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு ஒன்றும் சொல்லலாது, தோழன் தான், அடிக்கை மேலா ஏசை மேலா என்ன செய்கிறோம், நாமாம் பொறுமையாக போகணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் பிள்ளை செய்கிறப்ப வேலைகளை பார்த்தா தாங்க முடியாமல் இருக்கும். இப்போ என்ன செய்கிறது? இப்போ இம்ரானுடைய மனைவி அந்த குழந்தை வளர்ப்பில் கருவுற்றது முதல் அந்த குழந்தை ஒரு உரிய வயதை அடைகிற அந்த வயதெல்லை வரைக்கும் தன்னுடைய கண்ணுக்குள் வைத்து ஷைத்தானை விட்டும் தூரமான ஆன்மீக பண்புள்ள ஒரு குழந்தையாக வளர்த்தெடுத்தாள். இந்த தோளுக்கு மேலே பிள்ளை வளர்ந்துச்சு. இப்போ இந்த பிள்ளைய அம்மா சொல்கிறதும் வேறுதில்லை, வாப்பா சொல்கிறதும் வேறுதில்லை, இவ்வளோ சொல்லி பார்க்குறோம். ஆனால் இம்ரானுடைய மனைவி என்ன செய்கிறார் என்றால் கஃபலஹா ஜக்கரியா, இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு ஆன்மீகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அந்த தாய் ஏற்படுத்த நினைக்கிறார். நாம் சொல்லித்தான் கேட்கல, ஆனால் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒழுக்க பண்புகளோடு இந்த பிள்ளை வாழக்கூடிய ஒரு இடத்தை ஒரு நபரை அடையாளப்படுத்தி அந்த சூழலில் போய் வாழ்வதற்கான வழியை செய்துவிட்டால் வளர்ந்த பிள்ளை வழி தவறாமல் இருக்கும் என்று அந்த தாய் மிக நீண்ட தூர பார்வையோடு தூர நோக்கோடு சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருகிறார். ஜக்கரியாவிடம் அந்த பெண்ணை அந்த குழந்தையை ஒப்படைக்கிறார். ஜக்கரியாவிடம் அந்த குழந்தையை ஒப்படைக்கிறார். இந்த ஜக்கரியா அந்த குழந்தையை தன்னுடைய பொறுப்பில் எடுத்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்க முற்படுகிற பொழுது திடீரென்று போய் திரையை விலக்கி பார்க்கிறா. அந்த குழந்தை அந்த சீசனில் இல்லாத அற்புதமான கனிவர்க்கங்களை சாப்பிட்டு கொண்டிருக்குது. மரியம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறா. கேட்கிறார், அண்ணலக்கி ஹாதா, எனக்கு எப்படி கிடைச்சிது? மின் இந்தில்லா, அல்லாஹ்விடம் வந்திருக்குது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு விரும்பின மாதிரி உணவளிப்பான், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அந்த அளவுக்கு இறைவனோடு நெருக்கமான அற்புதமான குழந்தை. அந்த இடத்தில் ஜக்கரியா பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், எனக்கு இது போல ஒரு சாலிகான குழந்தையை தந்துரு, இது போல ஒரு நல்ல பரம்பரையை தந்துவிடு. அல்லாஹ் தஆலா ஜக்கரியாவுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு யஹ்யா என்ற ஒரு நபியை கொடுக்கிறான். யஹ்யா என்ற ஒரு நபியை கொடுக்கிறான். இம்ரானுடைய மனைவி தன்னுடைய குழந்தையில் செய்த சாதனை, அந்த சாதனையை பார்த்து இன்னொரு நபி இது போன்ற ஒரு குழந்தை எனக்கு தேவை, அந்த நபிக்கு இன்னொரு நபியாக குழந்தை எல்லாம் கொடுக்கிறார். ஒவ்வொரு பெற்றோருடைய கனவுகளும் ஒவ்வொரு பெற்றோருடைய பிரார்த்தனைகளும் ஒவ்வொரு பெற்றோருடைய மறுமையை லட்சியமாக கொண்ட அந்த லட்சிய கனவுகளும் எவ்வாறு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே நாங்களும் எங்களுடைய குழந்தையுடைய வளர்ப்பு உடையத்தில் உயர்ந்த லட்சியங்களோடு உயர்ந்த வழிகாட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே எங்களோட பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே நம்முடைய கை கடக்கமாக இருக்கிற வரைக்கும் எப்படி ஒரு ஆன்மீக உணர்வோடு ஒரு நல்ல அறிவாற்றல் உள்ள பிள்ளையாக வளர்க்கணும் என்பதற்கான அடிப்படைகளை நாங்கள் கற்று வைத்திருக்கணும். அந்த பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்துட்டு இப்போ நம்ம கைக்கு அடக்கி வச்சிருக்கலாது, அந்த பிள்ளை உலகத்தோட தொடர்படணும். இப்போ அந்த பிள்ளைக்கு 4 நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நெறிப்படுத்தக்கூடிய சூழலையும் நெறிப்படுத்த விடக்கூடிய அந்த வழிகாட்டிகளையும் அடையாளப்படுத்தி கொடுக்கணும். இன்றைக்கு உம்மா பயானுக்கு வாரா, பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. அம்மாக்கு
அன்புக்குரியவர்களே, இதான் நிலைமை. நாம் இப்போ பிள்ளை நினைக்கிது, அம்மா நீங்கள் வயசானால் தானே, நீங்கள் பேங்குக்கு போய் வாங்க, எங்களுக்கு ஃப்ரெண்ட் விசிட் ஒன்று இருக்குது, நாங்கள் முஸ்பாத்தி பண்ணிட்டு வாரோம். இப்படித்தான் நம்மளோட சூழல் இருக்கிறது. அப்போ ஒரு தந்தையுடைய பொறுப்பு வீட்டுக்குள்ளே மட்டும் எங்களுடைய பிள்ளைகளை பண்பாக பக்குவமாக வளர்ப்பதல்ல, அந்த பிள்ளை உறவாடுகிற அந்த சூழலையும் ஒரு நல்ல சூழலாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்ய வேண்டும். நம்ம பாடசாலை சூழல், வெளி சூழல், பள்ளியோடு இருக்கக்கூடிய சூழல், இந்த எந்த சூழலில் அதிகமான உறவு வைத்திருக்கிற பொழுது அந்த பிள்ளை ஆன்மீகத்தோடு இருக்கும் வழி தவறி விடாது. எங்கே நல்ல வழிகாட்டிகள் இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்தி அந்த பிள்ளையுடைய அந்த இளமை பருவத்தை, அந்த வாலிப பருவத்தை அந்த ஆன்மீக உணர்வோடு அந்த உணர்வுகளை செப்பனிடுகிற அந்த வழிகாட்டிகளை அடையாளப்படுத்தி கொடுப்பது பெற்றோர்களுடைய இன்னொரு கடமை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இம்ரானுடைய மனைவி மிக சரியாக செய்தால் மரியம் சுவர்க்கத்துக்கு தகுதியான முதன்மை பெண் என்று குர்ஆன் சொல்லுகிற பெண்ணாக மாறினாள். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிற வழிகாட்டுகிற இந்த அம்சத்திலும் இந்த விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். சுருக்கமாக மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், எங்களுடைய வாழ்வில் இறைவன் விரும்புகிற உலகிலும் மறுமையிலும் வெற்றி அடைகின்ற நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் குர்ஆனை திறந்து படிவுங்கள், வாசியுங்கள், ஓதுங்கள், குர்ஆனுடைய சூறாக்களை மனனமிட்டு உள்ளத்துக்கு ஒளி ஊட்டுங்கள். எங்களுடைய வாழ்க்கை வசந்தம் பெறும். அல்லாஹ் தந்த அமானிதமான எங்களுடைய குழந்தைகளை நாளை அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எனவே பிஞ்சு குழந்தைகளை அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்து வளர்த்து அல்லாஹ்வோடு உறவாடுகிற பிள்ளையாக அவர்களை மாற்றிவிடுங்கள். வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஆன்மீக உணர்வூட்டக்கூடிய நல்ல சூழல்களை ஏற்படுத்துங்கள். பள்ளியில் இல்லையா போய் சொல்லுங்க, பாடசாலையில் இல்லையா சொல்லுங்க, சமூகத்தின் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் இருக்கார்களா சொல்லுங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல வழிகாட்டிகளை ஏற்படுத்துங்கள். என்ற ஆம்பளை பிள்ளை வீட்டு இருக்கிறது, இவன் விளையாடணும், எனவே அவனுக்கு ஃபுட்பால் கிரிக்கெட்டை பயிற்றுவிக்கக்கூடிய அல்லாஹ்வை பயந்து நேரத்துக்கு தொழுது கொண்டு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு பயிற்றுவிப்பாளரை இந்த பாடசாலையில் ஏற்படுத்துங்கள். அந்த பிள்ளை விளையாடணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனால் அல்லாஹ்வை விட்டு தூரமாகி சென்று விடக்கூடாது. என்ற பிள்ளை படிக்கணும், டியூஷனுக்கு போகணும், ஆனால் அந்த பிள்ளை அந்த படிப்பினால் அந்த டியூஷனினால் அல்லாஹ்வை விட்டு தூரமாகி விடக்கூடாது. தொழுகைக்கு நேரம் கொடுத்து பாடங்களின் ஊடாக ஆன்மீகத்தையும் அல்லாஹ்வையும் சொல்லிக் கொடுக்கிற நல்ல ஆசிரியர்களிடம் அந்த பிள்ளைகளை ஒப்படையுங்கள். தந்தைமார்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமான தொழுகையாளிகளாக தந்தைகள்மார்கள் மாற வேண்டும். எங்களுடைய வீட்டு சூழல்கள் நல்ல ஆன்மீகம் வளர்கிற சூழலாக மாற்றப்பட வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அல்லாஹ்வுடைய வஹீயுடைய அறிவை சுமந்த மக்களாகவும் இறை உணர்வுள்ள ஈமானிய பண்புள்ள பக்குவமான மனிதர்களாகவும் வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அவனுடைய அன்பிற்கும் கருணைக்கும் மன்னிப்பிற்கும் சொந்தக்காரர்களாக சந்தித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய பூங்காவில் எம்மையெல்லாம் வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாயோடும் தந்தையோடும் ஒன்றாக உலா வரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான்